மிகவும் தலை சிறந்த நாடு நம் தமிழ்நாடு. அதிலும் கமலமாகியவை முதலில் கால் வைத்து இன்று வாங்கி நிற்கும் நாடு நம் தமிழ்நாடு. இங்கு எமது நண்பர்களும் சக மாணவர்களும் தமிழின் கலாச்சார பண்பாடு ஒழுக்கங்களை விவரிக்க வருகின்றனர். அவற்றை கண்டு மகிழுங்கள். நண்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நம் கைகளை கூப்பி வணக்கம் சொல்கிறோம்? நண்பா, அது நம் தமிழ் கலாச்சாரம். அது மட்டுமின்றி அதில் பல வகை உண்டு. நம் கைகளில் பல வகையான நரம்புகள் உள்ளது. அது நம் மூளைக்கு செலுத்துகிறது. நம் கைகளை இடிக்கும் போது நம் மூளையில் கிளர்ச்சி உண்டாகிறது. அது நம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் அதை பழக்கமாக வைத்துள்ளனர். முதல் வகையான வணக்கம் சக வணக்கம். நம் கைகளை நெஞ்சுக்கு நேராக உயர்த்தி நம்மை விட வரும் சிறியவர்களுக்கும் நமக்கு சமமானவர்களுக்கும் தெரிவிக்கும் வணக்கம் சக வணக்கம். இரண்டாவது வணக்கம் குரு வணக்கம். நம் கைகளில் உள்ள இரு கட்டை விரல்களையும் நெற்றியில் வைத்து நம் மனதை ஒருநிலைப்படுத்தி குருவே, நான் உங்கள் கத்தவர்களே என்று கூறும் வணக்கம் குரு வணக்கம். இறுதியாக இறை வணக்கம். இறைவன் திருவடியை என் தலையில் சுமந்து உன்னை வணங்குகிறேன் இறைவா என்று கூறும் வணக்கம் இறை வணக்கம். அது மட்டுமின்றி ஒரு சிறிய எடுத்துக்காட்டை கூற விரும்புகின்றேன். வயலில் விதைத்த நெல்கதிர் கதிராக இருக்கும் போது நிமிர்ந்து நிற்கும், நெல்மணியாக இருக்கும் போது தலைவணங்கி நிற்கும். அப்படிப்பட்ட பண்பு நலங்களை கொண்டவர்கள் நம் சான்றோர்கள். அதனால்தான் கடைபிடிக்கின்றோம். இதை எங்கள் செதில் பப்ளிக் மாணவர்கள் செய்வதால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் முடிஞ்சிடுச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் தனிவிடுவோம் தெரியுமா? ஓ, தெரியுமே. சொல்லு பாப்போம். விருந்தினர்கள் பொதுவாக பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு சிக்கல்களையும் தாண்டி வருகின்றனர். அவர்களது மனதை ஒருநிலைப்படுத்தத்தான் தனி கொடுக்கின்றோம். எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சாந்தமாக மாறுவர். அதுபோல் அந்த தந்தை சண்டை போடும்போது நம்ம தண்ணி கொடுத்தால் அவர்களது மனதும் சாந்தமாக மாறும். இனிமேல் இதை கடைபிடிப்போம். சரி, நான் ஒன்று கேட்கிறேன். நாம ஏன் காலனிகளை வெளியே கரடி விடுகின்றோம் தெரியுமா? ஓ, தெரியுமே. என்று சொல்ல பார்க்கலாம். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கூட்டு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்போ நாம் வெளியே போய் வரும்போது காலனியில் பலவிதமான அசுத்தங்களும் கிருமிகளும் சேர்ந்திருக்கும். அதனால் வீட்டிற்குள் உள்ள குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நோய் பெற வாய்ப்புள்ளதால் காலனிகளை வெளியே விட்டுவிட்டு கை கால்களை சுத்தம் செய்து பின்பே வீட்டில் நுழைவார்கள். எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் புது வீட்டில் பசு கன்று நுழைக்கிறார்கள் என்று தெரியுமா? சொல்கிறேன் கேள். பசுவை கோமாதாவாக நாம் வணங்கி வருகிறோம். பசுவின் உடலில் தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்வதாக தர்மசாஸ்திரம் கூறுகிறது. பசுவின் பாலில் சந்திரனும் நெய்யில் அக்னி தேவனும் இருப்பதாக வேதம் கூறுகிறது. அதனால் பசுவின் உறவில் வந்து தேவலோக தேவர்களும் அஷ்டலட்சுமிகளும் நம்மை ஆசீர்வதிப்பதாக நம் முன்னோர்கள் நம்பினர். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நாம் ஏன் திருமண வீட்டில் தாம்பூலத்தை குடிக்கிறோம் என்று தெரியுமா? தெரியுமே, சொல்கிறேன். திருமணம் என்பது மிகப்பெரிய நிகழ்வு. அங்கே விருந்து மிகவும் பலமாக இருக்கும். உணவு செரிமானம் அடைய வேண்டும் என்பதற்காக வெற்றிலை பாக்கும் பழங்களும் கலந்த தாம்பூல பையை கொடுக்கிறோம். வெற்றிலைக்கு அதிக செரிமான சக்தி உள்ளது. ஆனால் அதை தனியாக உண்ணக்கூடாது என்பதால் பாக்குடன் கலந்துகிறோம். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் வாசலில் கோலம் எடுக்கிறார்கள் தெரியுமா? ஓ, தெரியுமே. சொல்லு பார்க்கலாம். அதாவது அதிகாலையில் எழுந்த பெண்கள் வாசலில் குளித்து கோலமிடும் போது பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி இயல்பாகவே அவர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் சாணம் கலந்து நீர் தெளிக்கும் போது மாட்டு சாணம் கிருமி நாசினி என்பதால் நோய் கிருமிகள் வீட்டின் நிலையான பாதுகாப்பாகிவிடும். மேலும் கோலமிட பச்சரிசி மாவை உபயோகிப்பார்கள். அதிகாலையில் பல உயிர்களுக்கு உணவளித்து அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் பண்பை வளர்த்துக் கொண்டார்கள். ஆனால் நாம் இப்போது சுண்ணாம்பு பொடியும் கற்பொடியும் கோலமிடுகின்றோம். அதை தவிர்த்து இனி வரும் காலத்தில் அரிசி மாவில் கோலம் போடும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்துவோம். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் விரதம் இருக்கின்றோம் என்று தெரியுமா? ஓ, தெரியுமே. எங்கே சொல் பார்ப்போம். நம் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் எல்லா நேரங்களிலும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றனர். அதற்கு ஓய்வு வேண்டும் அல்லவா? அதனால் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் இருமுறையாவது விரதம் என்ற பெயரில் நாம் நம்முடைய வெறுமையாக வைத்திருந்தால் நம் உடல் தூய்மையாக இருக்கும். விரதம் இருக்கும் பழக்கம் இந்து மதத்தில் மட்டுமல்ல, இஸ்லாம் கிறிஸ்துவ மதத்திலும் இன்றும் கடைபிடித்து வருகின்றோம்.